ஓகே, உனக்கு இன்றைக்கி ஷார்ட்ஸு வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் மிச்சம் இருந்துச்சா, நம்ம கள்ளி கிரிக்கெட்டுக்கு வாங்கின மிச்சம் அதையும் போட்டு இந்த உருளைக்கிழங்கு அரிசி சாதம் வைக்கும் போதே அது மேலே ஒரு உருளைக்கிழங்கு வச்சுட்டு அப்படியே எஃபிஷியண்ட்டாக கத்தியில் இல்லாமல் அந்த கரண்டிலேயே அந்த உருளைக்கிழங்கு அப்படி அப்படியே வெட்டி அதை வந்து அந்த வெங்காயத்தை தாளித்த வெங்காயத்துக்குள்ளே போட்டாச்சுன்னா ஒரு சைடிஷ் ரெடி. ஆமாம், இப்போ ஸ்கூல் கிளம்பணும், வீட்டுக்காரன் அன்றைக்கி லீவு, நான் ஆஃபீஸ் போகணும், பசங்களுக்கு கிளப்பி வரணும். ஸோ அதனால் இந்த வேலையை பார்த்து விட்டோம்னா ஷார்ட்ஸுக்கு ஷார்ட்ஸும் ஆச்சு, சமையலுக்கு சமையலும் ஆச்சு, நம்ம ஒரு ஆக்டிவிட்டியும் ஆகிப்போச்சு. ஆமாம், அப்படி தான் போய்கிட்டுருக்கு வாழ்க்கை. அப்புறம் உங்கள் சைடில் எதாவது கமெண்ட்ஸ் தான் போட்டு விடுங்க. எனக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்போ ஒரே ஒரு குழப்பமாக இருக்குது, இதை எப்படி நம்ம கண்டினியூ பண்ண முடியும் டெய்லி அப்படின்னு. பட் எனிவே அதை போட்டு இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப எடுக்க முடியுமான்னு தெரில, நான் ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் பாஸ் பண்ணிவிட்டு எடுக்க முடியுது. இப்போ உருளைக்கிழங்கு உள்ளே போட்டேன், இப்போ போட்டு கலந்துக்கிட்டு இருக்கேன், தட்டு காலி. இப்போ வந்து மறுபடியும் ஒரு தடவை பாஸ் பண்ணிவிட்டு தட்டை கழுவிட்டு திரும்ப வந்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அணைச்சிட வேண்டியதான். ரைட்டாக பாஸ் பண்ணுறேன். அப்படியே அங்கே போனோம்னா முட்டையை செக் செக்ஸ்ன்னு உடைச்சி என்ன வீடியோ எடுத்துகிட்டே முட்டையை உடைக்கிறேன் ஒரே கையில். அந்த மாதிரி திரும்ப ஒரு பாஸ்க்கு போகணுன்னு நினைக்கிறேன். முட்டை ஓடு வரமாட்டேங்குது. ஓகே, முட்டையை உரிச்சாச்சு, தட்டை கழுவி வச்சாச்சு, முட்டையும் ரெடி. இதை பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்களா, அது மாதிரி வச்சு அப்படியே தண்ணியை வந்து அப்படியே தள்ளி விட்டுடலாம். அப்படியே இந்த முன்னாடிலாம் வாழை மட்டை மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம ஊர் ஹோட்டல்லலாம், அந்த மாதிரி இல்லாமல் அது காசு கொடுத்து வாங்கி அப்படியே பண்ணி அதை அப்படி வச்சுட்டு அதை அப்படி தொடச்சிட்டோம்னா இந்த ஏரியா முடிஞ்சிடும். கையை ஒரு கழுவிட்டு நம்ம அப்படியே இந்த சைடு போய் இந்த வீடியோ முடிச்சு விட்ருவோம். ஐயோ, கரண்டி உள்ளே போட்டேன் சுடுத்து. நான் திரும்ப பாஸ் போகிறேன். ஓகே, ஃபைனலாக கடைசியாக ரெடி ஆகிடுச்சு. கரண்டி இது கழுவி வைக்கணும். அப்புறம் தோசை விட்டாச்சுன்னா காலை சாப்பாடு ரெடி. சாதத்தை எடுத்து பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம் ஆஃபீஸ்க்கு.